ம் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். 1,00,000 பேர் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ராணுவம், உலகின் மிக சிறந்த போர் வீரர்கள். ம் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய படை என்று சொல்லலாம். ஆமா, அவர்களுக்கு தலைமை தாங்குவது பல போர்களைக் கண்ட, யாராலும் வெல்ல முடியாத 70 வயதான ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி. அதுவும் அந்த காலகட்டத்திலே 70 வயது என்பது ஒரு அசாத்தியமான விஷயம். கண்டிப்பா. அவர்கள் பல ஆயிரம் மைல்கள் கடந்து எதிரிகளின் தலைநகரையே சின்னாபின்னமாக்கிவிட்டு தங்கள் இறுதி இலக்கை நோக்கி வீறினி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இனி அவர்களை யாராலும் தடுக்க முடியாது. அப்படி உலகமே நினைத்துக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் ஒரு சிறிய ஆறு, அதாவது வெறும் முழங்கால் அளவு தண்ணீர் உள்ள ஒரு சாதாரண ஆறு அந்த மாபெரும் தலைவனை வீழ்த்துகிறது. ஒட்டுமொட்ட படையின் தலையெழுத்தையே அந்த ஒற்றை விபத்து சுக்குநூறாக்குகிறது. கேட்கவே ஒரு சுவாரஸ்யமான திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் போல இருக்கிறது இல்லையா? ஆம், ஆனால் இது திரைப்படம் இல்லை, இதுதான் உண்மையான வரலாறு. நேயர்களே, இன்று உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கும் இந்த வரலாற்று ஆதாரங்களை நாம் சற்று ஆழமாக அலசப்போகிறோம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த அலசலில் 3ஆம் சிலுவை போரின் போது நடந்த பல ஆச்சரியமான, பலரும் அறியாத உண்மைகளை நாம் பார்க்க போகிறோம். சரியாக சொன்னீர்கள். இந்த ஆதாரங்களுக்குள் நாம் நுழைவதற்கு முன் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். நாம் எப்போதுமே வரலாற்றை வெறும் வெற்றி கதைகளாகவோ அல்லது மாமன்னர்களின் வீரதீர செயல்களாகவோ மட்டுமே பார்க்க பழகிவிட்டோம். உண்மைதான். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் விஷயங்கள் வேறு. ஆமாம், அந்த போர்களின் பின்னால் இருந்த பிரம்மாண்டமான திட்டமிடல்கள், அவர்கள் சந்தித்த லாஜிஸ்டிக் சவால்கள் மற்றும் சற்றும் எதிர்பாராத ஒரு விபத்து எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தின் மன உறுதியை குலைத்தது என்பதை இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். அந்த பயணம் தொடங்கும் புள்ளி பாத்தீங்கன்னா கிபி 1180களின் இறுதி பகுதி. ஜெருசலேம் நகரம் சலாதீனின் கைகளுக்கு சென்றுவிட்டது என்ற செய்தி ஐரோப்பாவை வந்தடைகிறது. ஓ, அந்த செய்தி ஐரோப்பா முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலியை ஏற்படுத்துகிறது. ஆமாம். இதைத் தொடர்ந்து திருத்தந்தை 3ஆம் கிரேகோரி ஒரு புதிய சிலுவை போருக்கான, அதாவது 3ஆம் சிலுவை போருக்கான அழைப்பை விடுக்கிறார். இந்த அழைப்பை ஏற்று புறப்பட்டவர்களில் மிக முக்கியமானவர்தான் புனித ரோமானிய பேரரசர் ஃப்ரெட்ரிக் பார்பரோசா. நான் முதலே சொன்னது போல நாம் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் அவருடைய வயது. அவருக்கு அப்போது வயது 70. ஆமாம், 70. இன்றைய காலகட்டத்தில் 70 வயது என்றால் ஓய்வு பெற்று பேரப்பிள்ளைகளோடு வீட்டில் இருக்கும் வயது. ஆனால் அந்த வயதில் அவர் ஒரு மாபெரும் ஜெர்மனி படையை திரட்டுகிறார். தரவுகள் அந்த படையின் அளவை சுமார் 12,000 முதல் 1,00,000 வீரர்கள் வரை பலவாறாக குறிப்பிடுகின்றன. என்னைக்கு எதுவாக இருந்தாலும் சரி, அது அந்த காலகட்டத்தில் ஒரு பிரம்மாண்டமான படை. ஆனால் எனக்கு இங்கே ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. சொல்லுங்கள், என்ன சந்தேகம்? இவ்வளோ பெரிய படையை எப்படி வழிநடத்த முடியும்? அதாவது நவீன தகவல் தொடர்பு வசதிகள், ஜிபிஎஸ், லாரிகள், சரக்கு ரயில்கள் என எதுவுமே இல்லாத அந்த காலத்துல பல ஆயிரம் பேரை எப்படி வழிநடத்துவது? அது ஒரு மிகப்பெரிய சவால்தான். பல நாடுகள் கடந்து ஐரோப்பாவிலிருந்து மத்திய கிழக்கு வரை கொண்டு செல்வது என்பது ஒரு நகரத்தையே சக்கரங்களில் வைத்து நகர்த்துவதற்கு சமம் இல்லையா? இந்த லாஜிஸ்டிக் சவாலை அவர் எப்படி சமாளித்தார்? மிகச் சரியான கேள்வி. பார்பரோசா வெறும் வீரர் மட்டுமல்ல, அவர் ஒரு மிகச்சிறந்த போர் வியூக நிபுணர். முந்தைய சிலுவை போர்களில் அவர் ஒரு இளம் வீரராக பங்கேற்றிருந்தார். ஓஹோ, அவருக்கு ஏற்கனவே அந்த அனுபவம் இருந்திருக்கிறது. கண்டிப்பா. குறிப்பாக 2ஆம் சிலுவை போரில் நடந்த குழப்பங்கள், உணவு பற்றாக்குறை, படையினரிடையே இருந்த ஒழுக்கமின்மை ஆகியவற்றை அவர் நேரில் கண்டிருந்தார். பசியால் வாடிய வீரர்கள் வழியிலுள்ள கிராமங்களில் கொள்ளையடித்ததையும் அவர் பார்த்திருப்பார் இல்லையா? ஆமாம். அந்த தவறுகள் தன்னுடைய படையில் மீண்டும் நடந்துவிடக் கூடாது என்பதில் அவர் மிக தெளிவாக இருந்தார். அதற்காக அவர் ஒரு அற்புதமான, அதே சமயம் மிக கடுமையான விதியை கொண்டு வந்தார். ஆமா, நம்முடைய ஆதாரங்களில் அந்த விதியை பற்றி மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுதான் 3 மார்க் விதி. சரியாக சொன்னீர்கள். அதாவது இந்த படையில் சேரும் ஒவ்வொரு வீரரும் தங்களை 2 ஆண்டுகள் தற்காத்துக் கொள்ள தேவையான அளவு பணத்தை, அதாவது 3 மார்க் வெள்ளியை கண்டிப்பாக தங்களோடு வைத்திருக்க வேண்டும். இது சாதாரணமான விஷயம் இல்ல. ஆமா, ஒரு சாதாரண வீரனுக்கு அது மிகப்பெரிய தொகை. ஆனால் இதை கட்டாயப்படுத்துவதன் மூலம் அவர் என்ன சாதிக்க நினைத்தார்? இதன் பின்னணி மிக நுட்பமானது. 2 ஆண்டுகளுக்கு தேவையான செலவை ஒரு வீரன் தன் சொந்த பொறுப்பில் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்வதன் மூலம் படையின் சுமையை அரசாங்கத்தின் மீதோ அல்லது அவர்கள் கடந்து செல்லும் ஏழை நாடுகளின் மீதோ வைப்பதை அவர் தவிர்த்தார். ஓ, அப்போ அரசாங்க கஜானாவை காலி பண்ணாம வீரர்களையே பொறுப்பேற்க சொல்கிறார். ஆமாம். பணம் இல்லாதவர்கள் வெறும் மத உணர்ச்சிக்காக மட்டும் படையில் சேர்வதை தடுத்தார். ஏனென்றால்
கையில் பணமும் உணவும் இல்லாதவர்கள்தான் வழியில் கொள்ளையடிப்பார்கள், கட்டுப்பாட்டை மீறுவார்கள். இது ரொம்ப தர்க்க ரீதியான ஒரு அணுகுமுறை. கண்டிப்பா. பணக்கார, திறமையான மற்றும் ஒழுக்கமான வீரர்கள் மட்டுமே படையில் இருப்பதை இந்த விதி உறுதி செய்தது. இது பார்பரோசாவின் அசாத்தியமான தலைமைத்துவத்தையும் காட்டுகிறது. ஆக ஒரு மிகச்சிறந்த கச்சிதமான திட்டமிடலோட மே 11, 1189 அந்த படை கிளம்புகிறது. ஐரோப்பாவை கடந்து பால்கன் மற்றும் அனடோலியா வழியான ஒரு நீண்ட நிலப்பயணம். தொடக்கத்திலெல்லாம் அவர்கள் நினைத்தபடியே நடக்கிறது. ஹங்கேரி நாட்டை கடக்கும்போது ஹங்கேரி மன்னர் 3ஆம் பேளா அவர்களுக்கு படகுகள் மற்றும் உணவுகளை வழங்கி மிகச் சிறப்பாக உதவுகிறார். ஆனா உண்மையான பிரச்சனை அதன் பிறகுதான் ஆரம்பிக்கிறது. ஆமா, பைசாந்தியம் பேரரசுக்குள் நுழைந்தவுடன் கதை முற்றிலுமாக மாறுகிறது. இங்கேதான் நான் சற்று குழம்பி போனேன். எந்த இடத்துல குழப்பம்? அதாவது முஸ்லிம்களை எதிர்த்து போரிடச் செல்லும் வழியில் பைசாந்திய பேரரசர் ஐசக் 2ஆம் ஐசக் சிலுவை படையினருக்கு உதவி செய்வதற்கு பதிலாக அவர்களை தடுத்து நிறுத்துகிறார். ஆமாம், அவர்களுக்கு உணவு கிடைப்பதை தடுக்கிறார், மறைமுகமாக துன்புறுத்துகிறார். எனக்கு புரியாத விஷயம் என்னவென்றால், பைசாந்தியர்களும் கிறிஸ்தவர்கள்தானே. சலாதீனை எதிர்க்கப் போகும் ஒரு படைக்கு அவர்கள் ஏன் தடையாக இருக்க வேண்டும்? இது நிறைய பேருக்கு வரும் சந்தேகம்தான். இது தற்கொலைக்கு சமமான ஒரு செயல் இல்லையா? ஒரே மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஏன் இப்படி ஒருவருக்கொருவர் எதிராக செயல்பட வேண்டும்? நீங்கள் இதை வெறும் மத கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்கள். அதுதான் பிரச்சனை. இதை அன்றைய புவிசார் அரசியலோடு ஒப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு விடை கிடைக்கும். புவிசார் அரசியல், அதாவது ஜியோபாலிட்டிக்ஸ். ஆமாம், அந்த காலத்தில் மதத்தை விட அரசியல் அதிகாரமும் தங்களின் நிலப்பரப்பை காப்பதும் தான் ஒரு பேரரசனுக்கு மிக முக்கியமாக இருந்தது. ஓஹோ, பைசந்திய பேரரசர் ஐசக்குக்கு இந்த 1,00,000 பேர் கொண்ட மாபெரும் ஜெர்மனிய படை தன் நாட்டுக்குள் நுழைவது ஒரு பெரும் அச்சுறுத்தலாக தெரிந்தது. அதாவது இவர்கள் சலாதீனை அடிக்கப் போகிறார்களா அல்லது வழியிலேயே தன் தலைநகரான கான்ஸ்டான்டினோப்பிளை கைப்பற்றப் போகிறார்களா என்ற பயம். மிகச்சரியாக பிடித்து விட்டீர்கள். அதுதான் உண்மையான காரணம். அடப்பாவமே, விருந்தாளியாக வீட்டையே எழுதி வாங்கிக் கொள்வார்கள் என்ற பயம் அவருக்கு இருந்திருக்கிறது. கண்டிப்பா. அது மட்டுமல்லாமல் வரலாற்று ஆதாரங்கள் இன்னொரு பகீர் தகவலையும் கூறுகின்றன. சலாதீனின் படையெடுப்புகளிலிருந்து தன் நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்காக பைசந்திய பேரரசர் சலாதீனுடன் ரகசியமான ஒரு ஒப்பந்தமும் செய்திருந்தார். ஒரு நிமிஷம் இருங்க, சலாதீனுடனேயே ரகசிய ஒப்பந்தமா? ஆமாம். ஆகையால் இந்த ஐரோப்பிய படையின் வருகை அவருக்கு எந்த விதத்திலும் லாபகரமானதாக இல்லை. இது வெறும் மதப்போர் அல்ல, இது ஆதிக்கத்திற்கான போர். அரசியல், அதிகாரம், நிலம், இவைதான் அன்றைய முடிவுகளை தீர்மானித்தன என்று சொல்கிறீர்கள். 100க்கு 100 உண்மை. அரசியல் எப்போதுமே இப்படித்தான் சுயநலமாக இருந்திருக்கிறதே என்று நினைக்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த பைசந்தியர்களின் துரோகத்தால் பார்பரோசாவின் படை பெரும் உணவு பற்றாக்குறையையும் சந்திக்கிறது. பொறுமை இழந்த பார்பரோசா இனி பேசி பயனில்லை என்று சில பைசந்திய நகரங்களை தாக்கி கைப்பற்றுகிறார். வேறு வழியில்லாமல் ஐசக் அவர்களை தன் நாட்டை கடக்க அனுமதிக்கிறார். ஒரு வழியாக பிரச்சனை முடிந்தது என்று நினைத்தால் இல்ல, உண்மையான நரகம் அதன் பிறகுதான் ஆரம்பிக்கிறது. அவர்கள் பைசந்திய எல்லையை கடந்து துருக்கிய பகுதிக்குள், அதாவது அனதோலியாவிற்குள் நுழைகிறார்கள். அங்கே நிலைமை கற்பனை செய்ய முடியாத அளவு மோசமாகிறது இல்லையா? ஆமாம், செல்ஜுக் துருக்கியர்களின் தொடர் கொரில்லா தாக்குதல்கள் ஆரம்பமாகின்றன. அவர்கள் நேருக்கு நேர் மோதவில்லை. வழியில் உள்ள கிணறுகளை விஷம் கலப்பது, வயல்களை எரிப்பது என அந்த சுட்டெரிப்பு உத்தியை கையாளுகிறார்கள். அதாவது ஸ்கார்ச்ட் எர்த் பாலிசி. ஆமாம், பசி, தாகம் என பல சவால்களை படை எதிர்கொள்கிறது. வழியெங்கும் மரணங்கள், குதிரைகள் உணவின்றி இறக்கின்றன. 1,00,000 பேர் கொண்ட படை கொஞ்சம் கொஞ்சமாக சிதையத் தொடங்குகிறது. ஆனாலும் இவ்ளோ கொடூரமான சவால்களையும் தாண்டி பார்பரோசாவின் படை ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்கிறது. அதுதான் பிலோமிலியல் போர். மே 1190 நடந்த இந்த போர் ஒரு வரலாற்று சாதனை என்றே சொல்லலாம். பசியாலும் நீண்ட பயணத்தாலும் சோர்வடைந்திருந்தாலும் பார்பரோசாவின் படை எப்படிப்பட்ட இராணுவ ஒழுக்கத்தை கொண்டிருந்தது என்பதை இது காட்டியது. அந்த போரின் புள்ளி விவரங்களை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே கூஸ்பம்ஸ் வந்தது. ஆமா, வெறும் 2000 சிலுவை வீரர்கள் சுமார் 10,000 துருக்கிய படைகளை எதிர்கொண்டு வீழ்த்துகிறார்கள். 4000க்கும் மேற்பட்ட எதிரிகளை கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, அடுத்த சில நாட்களில் ஐகோனியம் என்ற செல்ஜுக் துருக்கியர்களின் தலைநகரத்தையே கைப்பற்றுகிறார்கள். இது ஒரு பிரம்மாண்டமான இராணுவ வெற்றி. பசியோடு இருந்த ஒரு படை எப்படி இதை சாதித்தது என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஆமா, அது எப்படி சாத்தியம்? அதுதான் பார்பரோசாவின் தலைமை பண்பு. ஒரு தலைவன் போர்க்களத்தில் முன்னின்று வழிநடத்தும் போது
படையின் மனநிலை எப்படி மாறும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. முன்பின் தெரியாத கடினமான நிலப்பரப்பு, குடிநீருக்கு கூட தட்டுப்பாடு இவற்றையெல்லாம் தாண்டி அவர்கள் எதிரிகளின் தலைநகரையே வீழ்த்தினார்கள் என்றால் அந்த படையின் உந்து சக்தி எவ்வளவு பலமானதாக இருந்திருக்க வேண்டும். இதை அறிந்த சலாதீன் கூட அதிர்ந்து போனார் என்பதுதான் வரலாறு. இந்த படை ஜெருசலேமை நெருங்கினால் தம்மால் தாக்குப்பிடிக்க முடியாது என்று பயந்து சிரியாவில் உள்ள தன் சொந்த கோட்டைகளையே இடித்து தரைமட்டமாக்க சொன்னார். ஓ, எதிரிகள் வருவதற்கு முன்பே தன் கோட்டைகளை தானே இடிப்பதா? அந்த அளவிற்கு பார்பரோசா ஒரு பெரும் நடுக்கத்தை உருவாக்கியிருக்கிறார். ஆமாம். ஆனால் அந்த நடுக்கம் நீண்ட நாள் நீடிக்கவில்லை. சலாதினை தேடி வந்த மரணம் எதிர்பாராத விதமாக பார்பரோசாவை தழுவியது. இங்கேதான் வரலாற்றின் மிக அதிர்ச்சியான சோகமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. நாம் ஆரம்பத்தில் பேசிய அந்த விபத்து. ஜூன் 10, 1190 தற்கால துருக்கியில் உள்ள செலப் ஆறு. அந்த ஆற்றை கடக்கும்போது போர்களில் வெல்ல முடியாத பேரரசர் பார்பரோசா அந்த ஆற்றில் மூழ்கி இறக்கிறார். இது உண்மையிலே நம்ப முடியாத ஒரு நிகழ்வு. எனக்கும் அதே ஆச்சரியம்தான். பல ஆயிரம் எதிரிகளின் அம்புகளிலிருந்து தப்பியவர், பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் கடினமான பாலைவனங்களை கடந்து வந்தவர் ஒரு சின்ன ஆற்றில் மூழ்கி இறப்பதா? கேட்கவே முரண்பாடாக இருக்கிறது. இதை படிக்கும்போது எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி முடித்த ஒருவன் தன் வீட்டு பாத்ரூமில் வழுக்கி விழுந்து இறந்தது போல் அல்லவா இருக்கிறது. இந்த மரணம் எப்படி சாத்தியம்? இது விதியின் கொடூரமான நகைச்சுவை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த மரணம் எப்படி நிகழ்ந்தது என்பதில் இன்றும் பல வரலாற்று மர்மங்கள் உள்ளன. என்னென்ன தியரிகள் இருக்கு? சில பதிவுகள் அவர் குதிரையோடு ஆற்றை கடக்க முயன்றபோது குதிரை சறுக்கி அவர் தண்ணீரில் விழுந்திருக்கலாம் என்கின்றன. ஆனால் நவீன வரலாற்று ஆய்வாளர்கள் மிகவும் தர்க்கரீதியான ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். அது என்ன விளக்கம்? 70 வயதான ஒரு முதியவர் அவர் பல மாதங்களாக சுட்டெரிக்கும் வெயிலில் பயணம் செய்து மிகவும் சோர்வடைந்திருக்கிறார். அவர் அணிந்திருந்த இரும்பு கவசங்களின் எடை மிக அதிகம். ஆமாம், அந்த இரும்பு கவசம் ரொம்ப கனமாக இருக்கும். அந்த நிலையில் வெயிலின் தாக்கத்தை தணிக்க அவர் மிகவும் குளிர்ந்த ஆற்று நீரில் இறங்கியிருக்கலாம். அந்த அதீத வெப்பநிலை மாற்றத்தால், அதாவது தெர்மல் ஷாக் காரணமாக அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஓ, மாரடைப்பு. ஆமா, இரும்பு கவசத்தோட தண்ணீரில் விழுந்தால் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் நீந்துவது சாத்தியமில்லை. இது தவிர இந்த மரணத்தை பற்றி இன்னொரு விசித்திரமான தகவலும் நம்முடைய ஆதாரங்களில் இருக்கிறது. அதாவது பார்பரோசா தண்ணீரில் தான் இறப்பார் என்று ஒரு ஜோதிடர் முன்பே கணித்திருந்தாராம். ஆட, அப்படியா? ஆமாம், அதனால்தான் அவர் எப்போதுமே தண்ணீரை விட்டு விலகியே இருந்தாராம். ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ? அது உண்மையாக இருக்குமோ இல்லையோ, ஆனால் இந்த மரணம் அந்த படையில் ஏற்படுத்திய உளவியல் தாக்கம் என்பது விவரிக்க முடியாத அளவு கொடூரமானது. மாபெரும் திட்டங்கள் எப்படி ஒரு நொடியில் இயற்கையின் ஒரு சிறிய அசைவால் சுக்குநூறாகின்றன என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அந்த படையின் நிலைமையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 1,00,000 பேருடன் கிளம்பிய படை அத்தனை துன்பங்களையும் தாண்டி எதிரிகளை அழித்துவிட்டு இன்னும் சில வாரங்களில் ஜெருசலேமை அடைந்துவிடும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறது. ஆமாம், இலக்கை நெருங்கிவிட்டார்கள். திடீரென்று அவர்கள் தலைவன் ஆற்றில் மிதக்கிறான். அந்த படையின் இதயமே நின்று போனது போலதான். பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் அக்கணமே நம்பிக்கை இழந்து ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சொந்த நாட்டிற்கே திரும்புகிறார்கள். அதே சமயம் சலாதீனின் படைகள் இதை கேட்டு பெரும் நிம்மதி அடைகின்றன. அதுவரை அச்சத்தில் உறைந்திருந்த அவர்கள் இதை தங்களை காக்க வந்த இறைவனின் தீர்ப்பாகவே கருதுகிறார்கள். எஞ்சிய சுமார் 5000 வீரர்கள் மட்டுமே பார்பரோசாவின் மகன் 6ஆம் ஃப்ரெட்ரிக்கின் தலைமையில் பயணத்தை தொடர்கின்றனர். ஆனால் எனக்கு புரியாத விஷயம் என்னவென்றால், இத்தனைக்கும் அவர்கள் அந்த பயணத்தின் மிக கடினமான பகுதியை தாண்டிவிட்டார்கள். இன்னும் சில வாரங்கள் பொறுத்திருந்தால் அவர்கள் இலக்கை அடைந்திருக்கலாம். எனக்கும் அதே கேள்விதான் இருந்தது. பிறகு ஏன் அந்த படை ஒரு சீட்டுக்கட்டு கோபுரம் போல சரிந்தது? மீதமிருந்த தளபதிகள் அந்த படையை வழி நடத்தி இருக்கலாமே. இதுதான் இடைக்கால போர்களுக்கும் நவீன போர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, நவீன இராணுவத்தில் ஒரு தளபதி இருந்தால் அடுத்த தளபதி பொறுப்பேற்பார். அவர்கள் ஒரு நாட்டிற்காகவோ அல்லது ஒரு சட்டத்திற்காகவோ போரிடுகிறார்கள். ஆனால் இடைக்கால ஐரோப்பாவில் இராணுவம் என்பது ஒரு தனிமனித ஆளுமையை சார்ந்தே இருந்தது. கல்ட் ஆஃப் பர்சனாலிட்டி என்று சொல்வார்களே, அதுவா? மிகச்சரி. வீரர்கள் ஒரு கொள்கைக்காக மட்டும் போரிடவில்லை, அவர்கள் பார்பரோசா என்ற அந்த ஒற்றை சக்கரவர்த்திக்காக போரிட்டார்கள். அவர்தான் அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பவர், அவர்தான் அவர்களை பாதுகாப்பவர். ஓ, அப்போ அவர் இறந்த மறுநொடி அந்த போருக்கான அடிப்படை நோக்கமே அழிந்து போனது. ஆமா, தங்களுக்கு யார் உணவளிப்பார்கள் என்ற பயம் வந்துவிட்டது.
தலைவன் இல்லாத படை உயிரில்லாத உடலுக்கு சமம். அந்த வீழ்ச்சியின் உச்சக்கட்டமாக ஒரு திகழான எனக்கு கொஞ்சம் அருவருப்பை ஏற்படுத்திய ஒரு தகவல் நம்முடைய ஆதாரங்களில் இருக்கிறது. அது எனக்கும் தெரியும். மன்னர் இறந்துவிட்டார். சரி, அவருடைய உடலையாவது மரியாதையாக அடக்கம் செய்ய வேண்டாமா? ஆமா, மன்னரின் உடலை ஜெருசலேமில் அடக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு விசித்திரமான காரியத்தை செய்கிறார்கள். மன்னரின் மாமிசத்தை நீக்குவதற்காக உடலை பெரிய பாத்திரங்களில் போட்டு வேக வைத்து. ஒரு நிமிஷம், என்னது? வேக வைத்தார்களா? ஆமா, வேக வைத்து எலும்புகளை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பையில் அடைத்துச் செல்கிறார்கள். இதை கேட்கும்போதே எனக்கு ஒரு விதமான நடுக்கமும் குமட்டலும் ஏற்பட்டது. இது எப்படிப்பட்ட ஒரு காட்டுமிராண்டித்தனம்! இன்றைய காலகட்டத்தில் நவீன மருத்துவ வசதிகள் உள்ள சூழ்நிலையில் இருந்து பார்க்கும்போது இது உங்களுக்கு கொடூரமான விஷயமாக தோன்றலாம். ஆனால் 12ஆம் நூற்றாண்டை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அங்கே ஃப்ரிட்ஜ் கிடையாது, உடலை பதப்படுத்தும் ரசாயனங்கள் கிடையாது. சுட்டெரிக்கும் கோடை காலத்தில் துருக்கி மற்றும் சிரியா பாலைவனங்களில் ஒரு இறந்த உடலை எப்படி மாத கணக்குகள் அழுகாமல் சுமந்து செல்ல முடியும்? ஓ, அப்படியானால் வேறு வழியில்லை என்கிறீர்கள்? ஆமாம், அப்படி செய்யவில்லை என்றால் அந்த உடலிலிருந்து வரும் துர்நாற்றமும் நோய் தொற்றும் ஒட்டுமொத்த படையையே அழித்திருக்கும். இடைக்கால ஐரோப்பாவில் குறிப்பாக அரச குடும்பத்தினரின் உடல்களை நீண்ட தூரம் கொண்டு செல்ல மாஸ் டியூட்டானிகஸ் எனப்படும் இந்த முறை ஒரு வழக்கமான நடைமுறைதான். அப்போ இது கொடூரம் அல்ல, இது அன்றைய காலத்தின் ஒரு பிராக்டிக்கலான தீர்வு என்கிறீர்கள்? கண்டிப்பா, நீங்கள் சொல்வது புரிகிறது. ஆனால் அந்த செயல்முறை சரியாக செய்யப்படாததால் அவரது உடல் முழுமையாக ஜெருசலேமை சென்றடையவில்லை என்பதுதான் பெரும் துயரம். ஆமாம், அவரது சதை மற்றும் உள்ளுறுப்புகள் தஷஸ் நகரிலும், சில எலும்புகள் ஆன்டியோக்கியா நகரிலும், மீதமுள்ள எலும்புகள் டயர் நகரிலும் என பல இடங்களில் சிதறி புதைக்கப்பட்டன. ஒட்டுமொத்த ஐரோப்பாவையே கட்டியாண்ட ஒரு சக்கரவர்த்தி, ஜெருசலேமை மீட்க புறப்பட்ட ஒரு மாமன்னர் அந்த புனித பூமியை சென்றடையவே இல்லை என்பது எவ்வளவு பெரிய வரலாற்று முரண்! அது அந்த எஞ்சியிருந்த 5000 வீரர்களின் மன உறுதியை முற்றிலுமாக கொன்றிருக்கும். அந்த வீரர்களின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியின் எலும்புகளை ஒரு பையில் சுமந்து கொண்டு எந்த நம்பிக்கையும் இல்லாமல் சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்திருக்க ஒரு பாலைவனப் பகுதியில் நடந்து செல்வது நினைத்தாலே நெஞ்சம் பதைபதைக்கிறது. ஆரா, போர்க்களத்தில் இப்படி நடந்து கொண்டிருக்க பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் ஜெர்மனியில் மனித மனத்தின் இன்னொரு விசித்திரமான உளவியல் செயல்பாடு ஆரம்பமாகிறது. ஆமாம், மறுப்பியல், அதாவது டினையல். தங்கள் மாமன்னர் இறந்து விட்டார் என்பதை ஜெர்மனிய மக்களால் நம்பவே முடியவில்லை. இவ்வளவு பெரிய வீரன் ஒரு சின்ன ஆற்றில் மூழ்கி இறந்தானா? வாய்ப்பே இல்லை என்று மக்கள் நம்ப மறுக்கிறார்கள். இதனால் ஒரு பிரம்மாண்டமான புராண கதை பிறக்கிறது இல்லையா? ஆமாம், மலையடியில் உறங்கும் மாமன்னர் என்ற தொன்மம். மக்கள் ஒரு பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும்போது, அதிலும் குறிப்பாக தங்கள் எதிர்காலமே கேள்விக்குறியாகும்போது அவர்களுடைய மனம் அதை எப்படி எதிர்கொள்கிறது என்பதற்கான ஒரு சிறந்த வரலாற்று சான்றது. அந்த புராண கதை என்ன சொல்கிறது தெரியுமா? பார்பரோசா இறக்கவில்லை. அவர் ஜெர்மனியில் உள்ள கிஃப் ஹவுசர் மலைகளுக்கு அடியில் உள்ள ஒரு குகையில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பெரிய கல் மேஜையின் மீது சாய்ந்து தூங்குகிறார். அவருடைய புகழ்பெற்ற செம்பட்டை தாடி அந்த மேஜையை துளைத்துக் கொண்டு நீண்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஜெர்மனிக்கு ஒரு பெரும் ஆபத்து வரும்போது அந்த தாடி மேஜையை 3 முறை சுற்றிய பிறகு அவர் மீண்டும் எழுந்து வந்து மக்களை காப்பாற்றுவார். இதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது. என்ன தோன்றுகிறது? நவீன காலத்தில் ஒரு புகழ்பெற்ற மனிதர், ஒரு சினிமா நட்சத்திரமோ அல்லது பெரிய அரசியல் தலைவரோ திடீரென இறந்துவிட்டால், இல்லை, அவர் இன்னும் எங்கோ ஒரு தீவில் உயிரோடு இருக்கிறார், மீண்டும் வருவார் என்று மக்கள் சதி கோட்பாடுகளை உருவாக்குவார்களே, அதுபோலதான் இதுவும் இருக்கிறது. ஆமா, கான்ஸ்பிரசி தியரிஸ். மனித மனம் எப்படி ஒரு அதிர்ச்சியான இழப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. இது ஒரு மிகச்சரியான ஒப்பீடு. மக்கள் எப்போதுமே தங்களுக்கான ஒரு மீட்பரை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். பார்பரோசாவின் ஆட்சிக்காலம் ஜெர்மனி வரலாற்றில் ஒரு பொற்காலமாக கருதப்பட்டது. அவருக்கு பின் வந்த பல தசாப்தங்கள் ஜெர்மனி பல உள்நாட்டு குழப்பங்களையும் போர்களையும் சந்தித்தது. வறுமையும் பஞ்சமும் மக்களை வாட்டியபோது அந்த பழைய பொற்காலம் மீண்டும் வராதா, நம்மை பாதுகாக்க அவர் மீண்டும் வரமாட்டாரா என்ற ஏக்கம் அவர்களுக்குள் எழுந்தது. அந்த ஏக்கமே பார்பரோசா இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையாக, ஒரு தொன்மமாக மாறியது. உங்களுக்கு தெரியுமா, 19ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனி ஒன்றிணைக்கப்பட்ட போது கூட மக்களின் தேசப்பற்றை தூண்ட இந்த தொன்மம் ஒரு தேசிய அடையாளமாக பயன்படுத்தப்பட்டது. இது வரலாற்றின் ஒரு அற்புதமான சுழற்சி. சரி,
நாம் இப்போது இந்த வரலாற்று ஆதாரங்களை அலசும் பயணத்தின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். ஆமாம். இந்த தகவல்கள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சிலுவைப் போர்கள் என்பது வெறும் வாள்களும் கவசங்களும் குதிரைகளும் மோதிக்கொண்ட சரித்திரம் மட்டுமல்ல என்பது தெளிவாக புரிகிறது. அது புவியியல் தடைகள், மனிதனால் கற்பனை செய்ய முடியாத கடினமான லாஜிஸ்டிக்ஸ் சவால்கள், சொந்த மதக்காரர்களின் அரசியல் துரோகங்கள் மற்றும் மனிதர்களின் எதிர்பாராத வீழ்ச்சிகள் அடங்கிய ஒரு மிகச் சிக்கலான வலைப்பின்னல். அது மட்டுமில்லாமல் மனிதர்கள் எவ்வளவுதான் பிரம்மாண்டமாக திட்டமிட்டாலும் இயற்கையின் முன் அந்த திட்டங்கள் எவ்வளவு அற்பமானவை என்பதையும் இது காட்டுகிறது. ஒரு மன்னனின் மரணம் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் நம்பிக்கையை மட்டும் உடைக்கவில்லை, அன்றைய உலகின் புவிசார் அரசியலே அது ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைத்தது. அந்த ஒரு மரணம் நடக்கவில்லை என்றால் மத்திய கிழக்கின் வரைபடமே மாறியிருக்கும். கண்டிப்பாக. வரலாறு என்பது வெறும் தேதிகளின் தொகுப்போ அல்லது வெற்றியாளர்களின் பட்டியலோ அல்ல. அது மனிதனின் பலவீனத்தையும் அதே சமயம் அவனது அசாத்தியமான மன உறுதியையும் நமக்கு காட்டும் ஒரு கண்ணாடி என்பதை நீங்கள் இப்போது ஆழமாக உணர்ந்திருப்பீர்கள். இயற்கை எப்போதுமே மனிதனின் மாபெரும் திட்டங்களை விட ஒரு படி மேலேதான் இருக்கிறது. இந்த நிகழ்வு நமக்கு கற்றுத்தரும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், நாம் எவ்வளவுதான் நுணுக்கமாக திட்டமிட்டாலும், எல்லா பக்கமும் பாதுகாப்புகளை உருவாக்கி கொண்டாலும், கணிக்க முடியாத சில விஷயங்களுக்கு நாம் எப்போதுமே தயாராயிருக்க வேண்டும் என்பதுதான். மிகச் சரியாக சொன்னீர்கள். இந்த உரையாடலை நிறைவு செய்வதற்கு முன் உங்களுக்கு ஒரு புதிரான சிந்திக்க வைக்கும் கேள்வியை நான் விட்டுச் செல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கள். ஒருவேளை அந்த ஜூன் 10ஆம் தேதி பார்பரோசாவின் குதிரை சறுக்காமல் இருந்திருந்தால், அவருக்கு மாரடைப்பு வராமல் அவர் அந்த சேலபாற்றை பத்திரமாக கடந்திருந்தால், அந்த 1,00,000 பேர் கொண்ட மாபெரும் படை எந்த சேதாரமும் இல்லாமல் அதே கோபத்தோடு சலாதினை சந்தித்திருந்தால், சலாதினால் ஜெருசலேமை தக்க வைத்திருக்க முடியுமா? வரலாறு எந்த திசையில் பயணித்திருக்கும்? இன்று நாம் படிக்கும் வரலாறு வேறொன்றாக இருந்திருக்குமா? இதை பற்றி நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலோடு சந்திப்போம்.